Welcome to Tailo Tech channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து silk saree-க்கு வந்து நம்ம எந்த மாதிரி மாடல் ஸ்லீவ் டிசைன் தச்சா நல்லா இருக்கும் அப்படினு பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து blouse back design வந்து நான் போட்டுருக்கேன். இப்போ இந்த வீடியோல வந்து நான் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்றது அப்படி நான் போடுறேன். ஸ்லீவ் மட்டும் தனியா கட் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம டிசைன் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். லைட்டா வந்து நான் இந்த மாதிரி வந்து பெண்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லா லெந்த்தா எந்த அளவுக்கு ஸ்லீவ் லெந்த் இருக்கோ அந்த அளவுக்கு லெந்த்துக்கும் நான் ஒரு மார்க் பண்றேன் இந்த மாதிரி. இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு நான் இத கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ அந்த சென்டர் பிட்டும் வந்து லைட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டு பிட்டுமே இது தனித்தனியா கட் பண்ணி வந்துடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ரெண்டு ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணனும். இப்போ ரெண்டு சைடும் ஆப்போசிட்டா நம்ம வெச்சிட்டு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லீவுக்கு தேவையான கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டு இது ஓரத்துல இந்த மாதிரி செட் பண்ணி வெச்சிட்டு நம்ம வந்து ஓரமா வந்து தையல் போட்டுக்கலாம் கைடு அளவுக்கு. இது வந்து நம்ம சென்டர் கட் பண்ணோம் பாருங்க. அந்த சென்டர்ல இருந்து நான் தையல் போட்டுக்கிட்டு வரேன் பாட்டம் வரைக்கும் கீழ கை சுற்று. இன்னொரு ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி வெச்சிட்டு அதே மாதிரி கைடு அளவுக்கு வந்து நான் தையல் போட்டுக்கிட்டு வரேன். இப்போ ரெண்டு சைடும் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு லைட்டா அந்த கார்னர்ல வந்து லைட்டா கட் பண்ணி விடுறேன். ஏன்னா நம்ம திருப்பும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து சுருக்கம் இல்லாம கிடைக்கும். இப்போ நான் இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு ஓரத்துல வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு லைனிங் கிளாத்தும் நம்ம ஸ்லீவ் கிளாத்தும் வந்து ரெண்டு ஒண்ணா வச்சிட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒன் சைடு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் வந்து நான் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு சைடுமே. இப்போ நம்ம இத வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சென்டர் பிட் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த சென்டர் பிட்டுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு கிளாத் லைனிங் கிளாத் எடுத்துக்கிட்டு சைடுல நம்ம ஜாயின் பண்றதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இத நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கீழ பாட்டத்துல வந்து நம்ம லைட்டா வந்து மடிச்சி விட்டுறலாம் உள்ள. அந்த பிசுறு வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக. இப்போ நான் அந்த மாதிரி மடிச்சி எடுத்துக்கிட்டு நான் blouse cloth வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நானு. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஒரு சின்ன பிட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. அது கீழ பாட்டத்துல வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ saree clothல வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அந்த saree clothலயே நான் பாக்ஸ் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. பாருங்க இப்போ blouse clothம் saree clothம் வச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் வந்து அந்த border cloth வந்து நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரியே வந்து அந்த பிட் ஃபுல்லாவே வந்து நான் சின்ன சின்னதா வந்து மடிச்சிட்டு நான் இந்த அளவுக்கு வச்சு தையல் போட்டுக்கிட்டு வரேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம கீழ வந்து பாட்டத்துல உள் சைடுல வந்து கிளாத் வச்சிருக்கோம் பாருங்க. அந்த கிளாத் அளவுக்கு வந்து மேல தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். பாருங்க இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சென்டர் ரெண்டு ஸ்லீவுக்கு வந்து கரெக்ட்டா ஈவனா வெச்சிட்டு நம்ம கரெக்ட்டா இருக்கல செக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து சென்டர்ல வச்சிட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒன் சைடு வந்து தையல் போட்டுருக்கோம். அதே மாதிரி இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடும் கரெக்ட்டா வெச்சிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம்.
அங்கே இப்போ 2 சைடுமே வந்து நான் தையல் போட்டுட்டு மேலே வர எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். உள் சைடும் வருது. இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் சென்டர் ஸ்லீவோட அகலம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டோன் லேஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு வச்சுட்டு நான் சென்டரில் வந்து தையல் போட்டுக்கிட்டு வரேன். இது தையல் போடும்போது நம்ம வந்து தையலை வந்து பெருசாக வச்சுக்கணும். கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து சென்டரில் வர்ற மாதிரி மெதுவாக தையல் போட்டுக்கிட்டே வரணும். மெதுவாக நம்ம இந்த சென்டரில் வர்ற மாதிரியே தையல் போட்டுக்கிட்டே வரணும், இல்லைன்னா நீடில் வந்து உடஞ்சிரும். இப்போ மேலே வந்து நான் ஸ்லீவ் தைக்கிறதுக்காக நான் கேப் விட்டுட்டு அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கீழே பாட்டத்துலேயே வந்து ஸ்லீவோட அகலம் எந்த அளவுக்கு இருக்குது செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா தைச்சிட்டோன்னா ஸ்லீவ் தைக்கும்போது நம்மளால் தைக்க முடியாது. அந்த ஸ்டோன் லேஸ் வந்து நம்மளுக்கு அந்த தையலில் வந்து படும். அதனால் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த அளவுக்கு வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டு வரலாம். இப்போ 2 சைடுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இன்னொரு ஸ்டோன் லேஸ் வந்து நான் சின்னதாக பாக்ஸ் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ் மாதிரி வரதை வந்து சென்டரில் வச்சுட்டு லைட்டாக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். நீங்கள் க்ளூ போட்டும் ஒட்டிக்கலாம், இல்லை தையலும் போட்டுக்கலாம். க்ளூ போட்டு ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு எங்கன்னா படும்போது அது தனியாக வந்துடும். தையல் போட்டோன்னா அது பிரியாது, கரெக்டாக நின்றுடும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் சென்டரில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். பார்க்கும்போது பாருங்கள் ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பேக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பேக் தைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் தைச்சி போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தைச்சி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பேக்கும் அந்த ஸ்லீவும் பாருங்கள் ரொம்ப மேட்சாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.